இன்னைக்கு வந்து காலா குலோப் ஜாம் எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். மில்க் பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துர்க்கேன். மைதா மாவு ஒரு 200 கிராம் எடுத்துர்க்கேன். இந்த இடத்துல வந்து மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு, ரவா எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அளவு சால்ட் சுவைக்கு சேர்த்துக்கிறேன். பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடாக்கு பதிலா பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 20 கிராம் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நல்லா விரல்களால் சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். கை வச்சு அழுத்தமாக பிணையக்கூடாது. தண்ணி வந்து ரொம்ப குறைவாக தெளித்து தான் பிணைஞ்சிக்கணும். மாவை பிணைஞ்சி ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு டவல் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து நான் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நான் மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து காலா ஜாமுனுக்காக மிக்சிங்காக நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாதாம் நட்ஸ் வந்து நான் கொஞ்சமாக சாப்பிங் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பிஸ்தா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காலா ஜாமுனுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கைகளால் பிணைச்சி விட்டுக்கிறேன். இந்த ஜாமுனை நான் சிறு சிறு உருண்டைகளாக, காலா ஜாமுனை சிறு சிறு உருண்டைகளாக நட்ஸோடு சேர்த்து நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ காலா ஜாமுனுக்கு நடுவில் வைக்கக்கூடிய அந்த ஜாமுனுக்கு நான் கலர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு மாவு வீரல்களே இருக்கக்கூடாது, வீரல் இல்லாமல் உருட்டணும். ஸ்பூன் வச்சு இப்படி குழியாக்கிக்கலாம். நல்லா நமக்கு ஈவனாக குழி கிடைக்கும். அதுக்காக அதில் இந்த ஜாமுனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உள்ளார அந்த காலா ஜாமுனுக்குள்ள கலரை நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா காலா ஜாமுனுக்கும் இதே மாதிரி நான் மாவு ரெடி பண்ணிக்கிறேன். சிலிண்டர் ஷேப்லேயும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். பால் சைஸ்லேயும் உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். காலா ஜாமுன் நமக்கு நல்ல ப்ரௌனி கருப்பு கலராக தான் நமக்கு வெந்து கிடைக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நல்ல பொன்னிறம் வந்தோடனே நானே எடுத்துக்கிறேன். நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் நானே எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட சர்க்கரை அளவில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு ரெடி ஆகுது. அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு
பாகு சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும், இல்லைன்னா குலோப் ஜாம் சூடாக இருக்கணும். அவ்வளோதான். சர்க்கரை பாகில் கரெக்டாக ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கிறேன். வாசனைக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லைனா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்குறேன். நல்ல ரெஸ்ட்டில் இருக்கட்டும். சூப்பராக இருக்குது குலோப் ஜாம். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் நம்ம கையிலே குலோப் ஜாம் இருக்குது. ஃபோக் ஸ்பூன்லாம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போ அந்த குலோப் ஜாம் பொறுமையாக இருக்காது. நம்ம கையில் எடுத்து சூப்பராக ரசித்து டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இது பாருங்க எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலா குலோப் ஜாம் வந்து ஸ்வீட் கடைகளில் போகும்போது அழகாக இந்த சிலிண்டர் ஷேப்பில் சூப்பராக அழகாக வச்சுருப்பாங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். இப்போ அதே குலோப் ஜாம் நம்ம வீட்டிலையே நம்ம கையால் நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்றோம். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த குலோப் ஜாம் ஃபுல்லாகவே நமக்கு அந்த சுகர் சிரப் இறங்கினதுக்கப்புறம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஊறாமல் எடுத்துட்டா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. நம்ம சிலிண்டர் ஷேப்பில் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட்டு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.